நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம ஆதி வந்து அதிரடியாக வந்து தமிழை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். கடத்தனை வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டான் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஏன் பாரதி நீங்கள் வந்து விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சாரி ஆரதி, என்னை வந்து அடிச்சிருங்க, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் கோவப்பட்டு தமிழை வந்து அடிச்சிட்டேன், அதனால தான் கோவப்பட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்லிகிட்டு இருக்காங்க. பாரதி அழுகாதீங்க, தயவுசெய்து வந்து நீங்கள் வந்து இப்படி அழுகிறத வந்து என்னால் பார்க்க முடியல. தமிழுக்கு வந்து எதுவுமே ஆயிருக்காது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, வாங்க வீட்டுக்குள்ளே போய் நம்ம வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போகிறாங்க. இங்கேயும் பார்த்தா தர்மலிங்கம் வந்து வில்லத்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆதி, நீ சொல்கிறதெல்லாம் உண்மை தான், தமிழுக்கு வந்து எதுவுமே ஆகாது, எதுவுமே நானும் ஆக விட மாட்டேன். ஏன்னா தமிழை வச்சு தானே உங்கள் குடும்பத்தை வந்து தனித்தனியாக பிரிக்கணும், உன்னை வந்து கதற விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து போய் நம்ம ஆதி வந்து விசாரிக்காங்க பாரதி கிட்ட. சொல்லுங்கள் பாரதி, நீங்கள் வந்து கடைசியாக வந்து தமிழை எப்போ பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நான் காலையில் எந்திரிக்கும் போது கூட தூங்கிட்டு தான் இருந்தா, போய் குளிச்சுட்டு டீ போட்டு வந்தேன், அதுக்கடுத்து ஆளை காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா தமிழ் வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கா, நீங்கள் பாத்ரூமில் தான் இருந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் அம்மா வீட்டில் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து வீட்டுக்குள்ளே வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, வீட்டுக்கு வெளியில் தான் இருந்து யாரோ தூக்கிட்டு போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஆதி சொல்கிறீங்க, அப்படின்னா தமிழை வந்து கடத்திட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, ஆமாம் கண்டிப்பாக கடத்தியிருப்பாங்க, அது யாருன்னு தெரியலை, ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இந்த ஏரியாவில் கிடையாது, தெரியாதவங்க யாரோ தான் கடத்தியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா ஆதி, ஒருவேளை வந்து அந்த இவர் இருக்காரே உங்கள் தாய் மாமா, அவருக்கு வந்து கடத்திருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாரை சொல்கிறீங்க, அறிவியா சொல்கிறீங்க? அவர் வந்து கடத்த மாட்டார், அவர் கடத்தினா அவருக்கு உயிர் இருக்காதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இது என்னை பற்றி தெரியாதவன் எவனோ தான் செஞ்ச வேலை, என் பொண்ணு மட்டும் கிடைக்கட்டும், அவன் உரு தெரியாமல் அவனை அழிக்கிறனா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆதி வந்து கோபமாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து தமிழை காட்டிக்கிட்டு இருக்காங்க. தமிழுக்கு வந்து அந்த ரவுடி வந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கான். சாப்பாடு வந்து தமிழ் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் ஒழுங்கா சாப்பிடு, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ரவுடி அங்கிள், என்னை விட்டுருங்க, நீங்கள் மட்டும் என்னை பிடிச்சி வச்சுருக்கிறது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா அப்புறம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அப்பா என்ன பெரிய ரவுடியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ரவுடி எல்லாம் கிடையாது, எங்கள் அப்பா வந்து நல்லவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்லவங்க யாரும் சண்டை போட மாட்டாங்க சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் அப்பா நல்லவர் தான், ஆனால் சண்டை போடுவார், வந்தார்னா உங்களை உண்டு இல்லைன்னு பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் பெட்டு வச்சுக்கிறோமா, உங்கள் அப்பாவை நான் அடிச்சிட்டேன்னா நான் உனக்கு நீ எனக்கு சாக்லேட் நான் உனக்கு சாக்லேட் வாங்கி கொடுப்பேன். அவங்க அப்பா வந்து என்னையை அடிச்சிட்டா சப்போஸ் நான் உனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் உங்கள் அப்பா வரட்டும், அதுக்கடுத்து பார்ப்போம், ஒழுங்காக சாப்பிடு, நான் போய் குளிச்சுட்டு வரேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ரவுடி வந்து போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரவுடி அந்த இடத்துல வந்து செல்ஃபோனு எல்லாத்தையுமே பர்ஸெல்லாம் வச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம தமிழ் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணிப்பாங்க, எடுக்க முடியல. ஒரு குச்சி மாதிரி இருக்குது, அந்த குச்சி எடுத்து மொபைல் அப்படியே மெதுவாக பக்கத்தில் இழுத்து ஃபோன் எடுத்து ஆதிக்கு வந்து ஃபோன் போட்டுறாங்க. அப்பா நான் தான்ப்பா தமிழ் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சொல்லுங்கள் தமிழ் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, அப்பா என்னை யாரோ ஒருத்தன் கொண்டு வந்து கடத்தி வச்சிட்டான்ப்பா, நான் எங்கே இருக்கேன் ஏது இருக்கேன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலை, நீங்கள் தான்ப்பா காப்பாற்றணும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, உங்களுக்கு வந்து மொபைலில் லைவ் லொக்கேஷன் ஆன் பண்ண தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, தெரியும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம், லைவ் லொக்கேஷன் ஆன் பண்ணி அந்த மொபைல் அங்கேயே வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பான்னு சொல்லிவிட்டு லைவ் லொக்கேஷன் ஆன் பண்ணி மொபைலை வச்சிடுறாங்க. உடனே வந்து ஆதி வந்து, சார் வாங்க சார், என் பொண்ணு வந்து லைவ் லொக்கேஷன் அனுப்பிட்டா, நம்ம போய் அந்த இடத்துல போய் அவளை கூட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்பா நான் எதுக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சார் இது உங்களோட ஊர் தான், நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தர்மலிங்கத்தையும் தூக்கி வண்டியில் போட்டு போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் வந்து, எப்பா ஆதி மெதுவாக ஓட்டுப்பா, எனக்கு வேறு பயமாக இருக்குது, நீ வேகமாக போகிறையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சார் இன்றைக்கி மட்டும் என் பொண்ணை கடத்தின யாருன்னு மட்டும் தெரியட்டும், என்னோட இன்னொரு முகத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எப்படிப்பா நீ கண்டுபிடிப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, என் பொண்ணு வந்து அங்கே இருக்கிற மொபைல்லே வந்து எனக்கு வந்து லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டா, அதில் போய் பிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு தர்மலிங்கம். எப்பா வண்டியை மட்டும் ஓரம் கட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் என்ன சார் அவசரமான நேரத்தில் இப்படி ஓரம் கட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எப்பா எனக்கும் அவசரமாக வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, டக்குன்னு போயிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் கட்டுறாங்க. டக்குன்னு பார்த்தா தர்மலிங்கம் வந்து அந்த ரவுடிக்கு வந்து கால் பண்ணிடுறாங்க. ரவுடிக்கு கால் பண்ணி, டேய் அவன் உன்னையை பார்க்க தான்டா வந்துக்கிட்டு இருக்கான், எப்படியாவது அந்த இடத்துல இருந்து ஓடிடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் நான் இருக்கிற இடம் யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் அவங்க மக அப்போலே சொன்னேன்டா, அவள் விவரமான பொண்ணுறா, எப்படியோ வந்து உன் மொபைலில் இருந்து நீங்கள் இருக்கிற இடத்த சொல்லிட்டாடா, உடனே இடத்த காலி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டக்குன்னு வந்து அவர் அந்த இடத்துலேருந்து தமிழை கூட்டிகிட்டு இடத்த காலி பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து போகும்போது, சார் அவன் நம்மளை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆதி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் சார் என் பொண்ணு ஆன் பண்ணியிருக்கிறது லைவ் லொக்கேஷன், அவங்க எங்கே போனாலும் நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஆதியோட கார்லேயே வந்து அவர் மோதிடுறாரு. டேய் என்னடா பார்த்து வர மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆதி வந்து சொல்லிடுறாங்க, சாரி சார் என்னால் தான் என் மேலே தான் தப்பு, நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே டக்குன்னு கார் எடுக்க போகிறாரு. லைவ் லொக்கேஷனை பார்த்தா அந்த காருக்குள்ளே இருக்கிற மாதிரி காட்டுது. உடனே காரை வந்து ஆதி வந்து செக் பண்ணுறாரு. உள்ளே பார்த்தா தமிழ் வந்து இருக்காங்க. டேய் வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியில் இழுத்து போட்டு அடின்னு அடி வெளுக்க ஆரம்பிச்சிடறாங்க. சார் தமிழை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் தருமலிங்கம் விறுவிறுன்னு ஓடி வந்து தமிழை வந்து காருக்குள்ளே வந்து தூக்கி கொண்டு போய் ஆதியோட காரில் உட்கார வச்சிடுறாங்க. ஐயோ இவன் உண்மையை சொல்லிடுவானு போலயே அப்படின்னு சொல்லிட்டு தருமலிங்கம் வேறு பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஆதி வந்து அடி வெளுன்னு வெளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சார் என்னை மன்னிச்சிருங்க சார், அடி வந்து வலி தாங்க முடியல, நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் வந்து பணத்துக்காக தான் திருடினேன், சாரதா தான் வந்து என்னை இந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு போக சொன்னாங்க, தூக்கிட்டு போய் வச்சிரு, நான் சொல்கிற வரைக்கும் விடாதன்னு சொன்னாங்க, அதனால தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆதி வந்து அந்த இடத்துல திகைச்சு போய் நிற்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. இதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பாட்டை வந்து முடிச்சிடுறாங்க.